Samsung S21 Fan Edition ஒரு மாசமா என்னுடைய டெய்லி ஸ்மார்ட் ஃபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். அதோட நீங்கள் கேட்டிருந்த நிறைய கேள்விகள், எஸ்பெஷலி S20 ஃபேன் எடிஷன் வாங்கலாமா இல்லை S21 வாங்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ, கம்பேரிசன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ, நீங்கள் கேட்ட கேள்வி, டிஸ்பிளே நல்லா இருக்கா இல்லை பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, கேம் நல்லா இருக்கா, நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில், அதோட என்னென்ன விஷயங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ தாராளமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். S21 ஃபேன் எடிஷன் வந்து 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணதில் பெருசாக நான் இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டிவைஸை நான் பேக் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். அதே சமயத்தில் நான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் போடலை. பேக் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பேக் பெரல், மேட் ஃபினிஷ். அதனால் வந்து நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேக் கேஸ் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நான் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஆடட் ஆன் ப்ரொடெக்ஷன் அப்படின்லாம் சொன்னதுனால எப்படி இருக்குது ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். சர்ப்ரைசிங்காக வந்து ஸ்க்ராச்சஸே இல்லை, ஸ்மூத்தாகவும் இருந்தது. அதே சமயத்தில் வந்து டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் வந்து பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட் டிவைஸ் தான், பிளாஸ்டிக் பேக் பண்ணல. பட் வந்து அலுமினியம் ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறது, கையில் வச்சு யூஸ் பண்ணுறது, கிரிப்போ நல்லா இருந்தது. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படிங்கிறது இவங்க சொன்ன மாதிரி வந்து ப்ரொடெக்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு ஈக்குவலண்ட்டான டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸோடு நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். பட் இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தின் பெசல்ஸ், ஆல்மோஸ்ட் பெசல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தின் பெசல்ஸோட வந்து வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் கேலிப்ரேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், வந்து நீங்கள் பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறீங்க, மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா எக்ஸலண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்பிளே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பர் AMOLED பேனலுடைய பிரைட்னஸ், பிளாக் லெவல்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சன்லைட், அதுவும் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் வந்து பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்டாக தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். அதே பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்லேயே நான் கவர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜியோ, ஏர்டெல் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் நல்லாயிருக்கு. அதோட வந்து இதில் 5G டிவைஸ், அதனால 13 5G பேண்ட்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 5G கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை. ஸோ பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம், இதில் வந்து டுவல் சிம் சப்போர்ட் தான். 2 சிம் கார்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு சப்போர்ட் இதில் கிடையாது. நான் பொதுவாக SD கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் எனக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சப்போர்ட் இதில் கிடையாது. அடுத்ததாக நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து, இது கேமரா சென்ட்ரிக், vlogக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்சார், பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், அல்ட்ரா வைடும் 12 தான். 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ இருக்குது. அதில் 3x உங்களுக்கு வந்து ஜூம் இருக்குது. அதோட வந்து ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட வருது. ஸோ கேமரா UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சாம்சங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு vlog மோட், அதாவது பிக்சர் இன் பிக்சர் மோடும் நீங்கள் vlog பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமராவில் பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் அட் அ டைம் 4K ரெக்கார்ட் பண்ணும்போது ரியர் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா vlog பண்ணும்போது நம்ம ரியர் சைடு அண்ட் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஸோ அட் அ டைம் 4Kல நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட மற்ற சென்சார், டெலிஃபோட்டோ லென்ஸ், வைட் ஆங்கிள் எல்லாமே வந்து நீங்கள் பேரலாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ நான் பார்த்துருக்கேன். ஈவன் OnePlusல கூட இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஐஃபோனில் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் vlog பண்ணுறீங்க, கேமரா தான் உங்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் டேலைட் பிக்சர்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அல்ட்ரா வைடில் டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கு. பிக்சருடைய கிளாரிட்டி, லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் கேமரா தான் எனக்கு மெயின் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு, ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஸோ vlog பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க.
ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்த இஷ்யூஸுமே கிடையாது. பட் லவுட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 2100 கேமிங் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட S20 ஃபேன் எடிஷனில் ஸ்னாப்ட்ராகன் 865 விட இது பெட்டராக இருக்கா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏஷியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸினோஸ் 2100, அதே குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 888 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888லேருந்து எக்ஸினோஸ் 2100 என்ன பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. வெறும் நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க, கேமராலாம் 1 hour யூஸ் பண்ணுறீங்க. நான் அதிகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கேமரா. கேம் அதிகமாக விளையாடுறீங்கன்னா கேமரா மாடியூல் மட்டும் உங்களுக்கு லைட்டாக வார்ம் ஆகும். ஸோ அதனால ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனில் இம்பாக்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அகைன் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடுவீங்கன்னா எக்ஸினோஸ் 2100 ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூஸும் இல்லை. அகைன் ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அகைன் நான் போன வருஷம் ஃபுல்லாக S20 ஃபேன் எடிஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு கேமிங்கில் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு S20 ஃபேன் எடிஷனில் ஸ்னாப்ட்ராகன் 865 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு கென்ஷின் இம்பேக்டாக இருக்கட்டும் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. பட் இதுவும் உங்களுக்கு கேமிங்க்கு நல்லா தான் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 12 இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 4 வரான OS அப்டேட், அதோட 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 OS அப்டேட் அப்படிங்கும்போது இது லான்ச் பண்ணதே லேட்டஸ்ட் Android 12. ஸோ Android 12க்கு அப்புறம் Android 13, 14, 15, 16 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் இருக்குது. ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நீங்கள் 4 வருஷம் யூஸ் பண்ண முடியும். அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 4.0 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். சாம்சங்குடைய யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அதனால யூசர் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. எந்த அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அகைன் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4500 mAh கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ 1 day ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், மீடியா கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், மூவிஸ் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் கேம் விளையாடுறது அப்படிங்கிறதுனால இது 1 day ஸ்மார்ட் ஃபோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் 120 Hz நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் 120 Hz யூஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 dayல நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அகைன் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கூட சார்ஜர் கிடையாது. இது 25 watt உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. பட் பாக்ஸ் கூட சார்ஜர் கிடையாது, அதுவும் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ கூடவே IP68 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலோ இல்லைனா மழையில் நனைஞ்சாலோ எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் ஓவராலாக என்னென்ன விஷயங்கள் இதில் நல்லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் பெட்டராக இவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதோட கேமராஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து ஏதாவது சின்ன கிளிப் எடுக்கணும் எல்லாமே நான் இந்த கேமராவில் தான் எடுக்கிறேன். ஸோ கேமராஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் vlog பண்ணுறீங்க, கேமரா தான் எனக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக இருக்கும். அடுத்ததாக பிஞ்ச் வாட்சிங், மீடியா கன்சப்ஷன் அதிகமாக நீங்கள் மூவிஸ் பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க அப்படிங்கும்போது டிஸ்பிளேவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஈவன் S20 ஃபேன் எடிஷன் S21 ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ஹீட் ஆகலை, த்ராட்லிங் பெருசாக இல்லை. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் டைப் பண்ணும்போது, மெயிலெலாம் டைப் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அடுத்த ப்ரைஸிங், எஸ் இதில் உங்களுக்கு கேமரா, டிஸ்பிளே எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக இவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் இது 44,000க்குலாம் அவைலபிளாக இருக்கும். ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக இது வேல்யூவாக இருக்கும். 1 month இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணதில் என்னென்ன விஷயங்கள் தி பெஸ்ட், என்னென்ன விஷயங்கள் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.